வணக்கம். நான் டாக்டர் எஸ் மோகனவல்லி. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு ரீகால் பண்ணிக்கலாம். The mathematical statement of equality between two expressions is called an equation. அதாவது ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு எல்ஹெச்எஸில் ஒரு எக்ஸ்பிரஷன், ஆர்ஹெச்எஸில் ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஃபர்தராக சொல்லணும் அப்படின்னா an equation is a statement of equality containing one or more variable. இதில் இந்த எக்ஸ்பிரஷனில் இந்த பக்கமோ அல்லது இந்த பக்கமோ வந்து நமக்கு 1 or 2 வேரியபிள்ஸ் இருக்கலாம். 1 அல்லது அதுக்கு மேலே வேரியபிள்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவல் டு சிம்பிளோட இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பிரஷன் வேரியபிள் வச்சு, இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பிரஷன் மேபி வேரியபிள் வச்சு அல்லது வச்சுக்காமல் எப்படி வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அடுத்தது நம்ம ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் செட் ஆஃப் இன்புட்ஸ் and a set of permissible outputs with the property that each input is related to exactly one output. அதாவது இதில் இந்த பக்கம் நம்ம இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா இன்புட் எல்லாம் ஒரு செட்டாக வச்சுக்குவோம், அவுட்புட் எல்லாம் ஒரு செட்டாக வச்சுக்குவோம். இங்கே இருக்கிற இன்புட்டுக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். A function is a rule for taking an input and providing an output. ஒரு இன்புட் எடுத்துட்டு ஒரு அவுட்புட் கொடுக்கறத வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன, டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ வேரியபிள் அப்படிங்கிறதே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறது தான், நம்ம வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட ஏஜ் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த வருஷம் ஒரு நம்பர் இருக்கும், இன்னும் ஒரு 4 வருஷம் கழித்து வேறு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறது. அப்போ நம்ம ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷனில் a symbol that stands for an arbitrary input is called independent variable. நம்ம என்ன வேணால் வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த வேரியபிள் வந்து இண்டிபெண்ட் வேரியபிளாக இருக்கும். நம்ம கொடுத்துருக்க இன்புட்டை வச்சு கால்குலேட் பண்ணி ஒரு அவுட்புட் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த வேரியபிள் வந்து டிபெண்ட் வேரியபிளாக இருக்கும். A symbol that stands for an arbitrary output is called dependent variable. இப்போ சின்ன வயசில் ஸ்கூல் டேஸ்லலாம் நம்ம வந்து கிராஃப் போட்டிருப்போம். y is equal to 4x plus 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்வோம், எக்ஸுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் கொடுப்போம். சே ஒரு எக்ஸாம்பிளுக்காக -1 0 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோம். இதுக்கு ஒய்க்கான வேல்யூஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி போடுவோம். இப்போ ஒய்க்கு வேல்யூ வந்து இது வந்து -1, எக்ஸுக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது -1, இது 3, இது 7 அந்த மாதிரி கிடைக்குது இல்லையா. இப்போ நம்ம ஆர்பிட்ரரியாக இன்புட் கொடுக்கறது வந்து இந்த வேரியபிள் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், ஆர்பிட்ரரியாக அவுட்புட் கிடைக்கிற இந்த வேரியபிள் வந்து டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது அடுத்தது டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட்னா என்ன அல்லது டெரிவேட்டிவ்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷனுக்கான டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட் அல்லது டெரிவேட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். டெரிவேட்டிவ் இஸ் த வே டு ஷோ த ரேட் ஆஃப் சேஞ்ச், தட் இஸ் த அமௌண்ட் பை விச் அ ஃபங்க்ஷன் இஸ் சேஞ்ச்டு அட் ஒன் கிவன் பாயிண்ட். ஒரு கொடுத்துருக்கிற ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எந்த அளவுக்கு அது சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் டெரிவேட்டிவ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம், y = f of x அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இதில் x வந்து நமக்கு வந்து இண்டிபெண்ட் வேரியபிளாக இருக்கும், y வந்து டிபெண்ட் வேரியபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். இந்த இன்க்ரிமெண்ட் அல்லது எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எப்படி வச்சுக்கலாம், மைனஸ் அப்படின்னு போட்டு அதையுமே இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் எக்ஸோட இன்க்ரிமெண்ட்டை வந்து டெல்டா எக்ஸ்னும் ஒய்யோட இன்க்ரிமெண்ட்டை டெல்டா ஒய் அப்படின்னும் நம்ம வந்து வச்சுக்கிறோம். இப்போது ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அதை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், அதாவது டெல்டா எக்ஸ்
அளவுக்கு சேஞ்ச் இருக்கிறதுக்கு டெல்டா ஒய் அளவுக்கு ஒய்யில் சேஞ்ச் இருக்குது. எக்ஸில் டெல்டா எக்ஸ் சேஞ்சுக்கு ஒய்யில் டெல்டா ஒய் சேஞ்ச் இருக்குது. அப்போ இதுக்கு ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஃபர்தராக இதை டினோட் பண்ணுறதுக்கு நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன, கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டி அப்படிங்கிறது அது வேரியபிள் கிடையாது. ஸோ நான் இதையும் அடிச்சுட்டு ஒய் பை எக்ஸ்ன்னு போடுறேன் அப்படின்னு நம்ம போடக்கூடாது. இது வந்து வேரியபிள் கிடையாது. ஸோ இதை வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. இந்த டிஒய் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் ஒய், டிஎக்ஸுங்கிறது சேஞ்ச் இன் எக்ஸ். அதனால இந்த டியை நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. இப்போ இதுவே மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் பார்த்துடலாம். என்ன சொல்லுவோம், எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதோட டெரிவேட்டிவை நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். அதை வந்து எப்படி சொல்ல போகிறோம், லிமிட் டிஎக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டிஎக்ஸ் அப்படின்னு போடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துடலாம். இந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ் அப்படின்னா இதுக்கு இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ், அந்த சேஞ்ச் வந்து டிஎக்ஸாக இருக்கும். இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கான நம்ம இந்த எக்ஸுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கான ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸாக இருக்கும். அப்போ இதில் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனில் உள்ள சேஞ்சாக இருக்கும். இங்கே எக்ஸில் உள்ள சேஞ்ச் வந்து டிஎக்ஸாக இருக்கும். அப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ரேஷியோ கிடைக்குது. அந்த ரேஷியோவிலே வந்து டிஎக்ஸ் டென்ஸ் டு 0 இதை வந்து இருக்க சின்னதாக்கிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு கிடைக்கிறது தான் வந்து நமக்கு டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த டேர்ம் கிடைக்கிது. இப்போது அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்குது அப்படின்னா அதில் கிடைக்கிற டெரிவேட்டிவ்ஸ்லாம் நம்ம ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மோர் தேன் ஒன் 2 ஆர் மோர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், அதில் கிடைக்கிற டெரிவேட்டிவ்ஸை பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருந்தால் அதில் கிடைக்கிற டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ். 2 அல்லது அதுக்கு மேலே இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருந்தால் அதில் கிடைக்கிற டெரிவேட்டிவ்ஸ் வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது டிஃபரன்சியேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். The process of finding derivative is called differentiation. இந்த டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அடுத்தது சக்ஸசிவ் டிஃபரன்சியேஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். A derivative of a function x is also a function. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்ச எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான், அதுவும் எக்ஸில் தான் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம இன்னொரு தடவை டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியும். இப்போது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளோட கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சதை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இப்போ இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுனால இதை நம்ம இன்னொரு தடவை டெரிவேட்டிவ் எடுக்கலாம். இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம இன்னொரு டெரிவேட்டிவ் போடும்போது அந்த ஃபங்க்ஷன் என்னவாயிருது, இந்த கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டாவது டெரிவேட்டிவ் ஆகிடுது. இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு இன்னொரு டெரிவேட்டிவ் போடும்போது அது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் ஆகிடுது. அதே மாதிரி திருப்பி இதுக்கு இன்னொரு டெரிவேட்டிவ் போடும்போது அது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு தேர்டு டெரிவேட்டிவ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிற டெரிவேட்டிவ்ஸ், அதாவது நம்ம nth டெரிவேட்டிவ் அப்படிங்கிற என்கிறது ஜென்ரல் நம்பர், நீங்கள் என்ன நம்பருக்கு வேணால் எத்தனை நம்பர் வேணால் டெரிவேட்டிவ் போட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி போகிறத வந்து நம்ம வந்து சக்ஸசிவ் டெரிவேட்டிவ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன், nth டெரிவேட்டிவ் எடுத்தோம்னா அதை சக்ஸசிவ் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் தான் சக்ஸசிவ் டிஃபரன்சியேஷன். இப்போ அடுத்தது நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் பற்றி சொன்னோம், ஆர்டினரி டெரிவேட்டிவ் பற்றி சொன்னோம். அதை எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இதுக்கு சக்ஸசிவ் டெரிவேட்டிவ் எப்படி எழுதுகிறோன்னு பார்க்கலாம். என்ன எழுதுவோம், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதுவோம். ரெண்டாவது டெரிவேட்டிவை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம். மூணாவது டெரிவேட்டிவை டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப்னு எழுதுவோம். nth டெரிவேட்டிவை டி பவர் என் ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் பவர் என் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இதே வந்து டி பை டிஎக்ஸை கேபிட்டல் டின்னு போட்டு
இதை dy அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த டேர்மை வந்து நம்ம d ஸ்கொயர் ஒய்ன்னு எழுதலாம், இதை d கியூப் ஒய்ன்னு எழுதலாம், இதை d பவர் n ஒய்ன்னு எழுதலாம். இதை இன்னும் வந்து நம்ம மாற்றி சொல்லணும் அப்படின்னா y ப்ரைம் அப்படின்னு சொல்லி y டேஷ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது y ப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி dy பை dxஐ y ப்ரைம் அப்படின்னும் டினோட் பண்ணலாம். இதை வந்து y டபுள் ப்ரைம் அல்லது y டபுள் டேஷ் அப்படி டினோட் பண்ணலாம். இந்த மாதிரி அடுத்தது f டேஷ் ஆஃப் x சொல்லலாம், இல்லை இதே f டேஷ் ஆஃப் எக்ஸை y1 சொல்லலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டைல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து y சஃபிக்ஸில் n எழுதினோன்னா அதுவும் nth டெரிவேட்டிவ் தான். ஒய்க்கு பவரில் வந்து ப்ராக்கெட்டில் n போட்டோம்னா அதுவும் nth டெரிவேட்டிவ் தான். இதெல்லாம் வேறு வேறு ஃபார்ம்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ். ஏன்னா இங்கே வந்து ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் எக்ஸ் தான், ஒரு டிபெண்ட் வேரியபிள் ஒய் தான். ஸோ இதில் வந்து நம்ம இங்கே ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது z இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுத்துக்குவோம். இதில் வந்து நம்ம சக்ஸஸிவ் டெரிவேட்டிவ்ஸை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ், டோ இசட் பை டோ ஒய் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அதாவது இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் வந்து ரெண்டு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்குது, எக்ஸும் ஒய்யும். அதனால் வந்து இதில் வந்து டோ இசட் பை டோ எக்ஸ், அதாவது ரெண்டு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கும்போது நம்ம வந்து டியை வந்து டோ அப்படின்னு போடுவோம். ஆக்சுவலாக இந்த டிக்கும் டோக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இது எதுக்காக டோ போடுறோம் அப்படின்னா வந்து இதில் இன்னொரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்குது, இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் இன்னொரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நம்ம இதை டோ அப்படின்னு போடுறோம். இப்போது இதில் வந்து நம்ம டோ இசட் பை டோ எக்ஸ் அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இப்போ எக்ஸை தவிர மிச்சம் ஒய் டேர்ம் மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். இப்போ ஒய்யால் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது நம்ம எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும், கான்ஸ்டன்ட் மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ இதில் செகண்ட் டெரிவேட்டிவை டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். அதே மாதிரி டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய்யும் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி தேர்டு டெரிவேட்டிவ்ஸ் எப்படி எழுதலாம், nth டெரிவேட்டிவ்ஸ் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது இங்கே நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ தான் நம்ம வந்து டாப்பிக்கே வரப்போகிறோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு வரப்போகிறோம். A differential equation is an equation with a function with one or more of its derivatives. ஒரு ஃபங்க்ஷனும் அதோட டெரிவேட்டிவ்ஸும் இருக்கிற ஒரு ஈக்குவேஷனை வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், அதோட டெரிவேட்டிவ்ஸ் இருக்கணும், இதையெல்லாம் யூஸ் பண்ணினா ஒரு ஈக்குவேஷன் இருக்கணும். அந்த ஈக்குவேஷனை நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட டைப்ஸ் அப்படின்னு அப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். A differential equation which involves only one independent variable and its ordinary derivatives is called ordinary differential equation. அதாவது ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதோட டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ ஒரு இண்டிபெண்ட் வேரியபிளும் அதோட ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸையும் யூஸ் பண்ண ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது மோர் தேன் ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கும்போது அதோட டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதெல்லாம் இன்வால்வ் பண்ண ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அடுத்தது சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மோர் தேன் ஒன் ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து நம்ம சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து டூ ஆர் மோர் டிபெண்டன்ட் வேரியபிள், இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ ரெண்டு டிபெண்டன்ட் வேரியபிளும் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் இருக்குது அப்படின்னா இப்போ கிடைக்கிறதும் ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ் தான் இருக்கும். ஆனால் இது வந்து சிங்கிள் ஈக்குவேஷனாக இல்லாமல் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டினரி சைமல்டேனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்ம சிம்பிளாக சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியே பழகிட்டோம். ஏன்னா நம்ம யூஜி லெவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெரும்பாலும் ஆர்டினரி தான் வருது அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஆர்டினரி சைமல்டேனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ன்னு சொல்லாமல் நம்ம ஜஸ்ட் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பழகியிருக்கோம். இப்போ அதுலேயும் இப்போது ரெண்டு அல்லது அதுக்கு மேலே வந்து டிபெண்டன்ட் வேரியபிளும் இருந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் ரெண்டு அல்லது அதுக்கு மேலே இருந்தால் அப்போ நமக்கு கிடைக்கிறதும் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் தானே. அப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இதை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், பார்ஷியல் சைமல்டேனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இப்போ நம்ம என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கன்க்ளூட் பண்ணலாம். டிஇ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஓடிஇ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அடுத்த டைப் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பிடிஇ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன், அதாவது ஆர்டினரி சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். அடுத்தது பார்ஷியல் சைமல்டேனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நம்ம ஷார்ட்டாக பார்ஷியல் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக இந்த கேஸ் வந்து நம்ம யூஜி லெவலில் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை கன்க்ளூட் பண்ணிடலாம். இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் மாடலில் ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற இந்த செகண்ட் மாடலில் ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், மோர் தேன் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் மோர் தேன் ஒன் டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். இந்த பார்ஷியல் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா மோர் தேன் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் இருக்கும், மோர் தேன் ஒன் டிபெண்டன்ட் வேரியபிளும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற கிளாசிஃபிகேஷன்ஸுக்கு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ dy by dx plus 9x equal to 6 அப்படின்னு இருக்குது. இதில் வந்து இது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப்பில் உள்ளது. பிகாஸ் இதில் வந்து ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் இருக்குது, ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய் இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனும் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் இருக்குது, ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய் இருக்குது. ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு மாடல் தான். இப்போ அடுத்தது இதுவும் பார்த்தோம்னா இதில் எக்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு மாடல் தான். இதுவும் ஃபஸ்ட்டு மாடல் தான், எக்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய் டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா இசட் மட்டும்தான் டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதனால் இது வந்து செகண்ட் டைப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ளது. அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதில் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இதில் வந்து டி அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸும் ஒய்யும் டிபெண்டன்ட் வேரியபிள். அதனால் இது ஆர்டினரி சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற தேர்ட் டைப்பில் இருக்குது. இந்த ஃபோர்த் டைப் பொதுவாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம யூஜி லெவலில் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த தேர்ட் டைப்பில் ஒரே ஒரு விஷயம் என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்னா இதில் எத்தனை டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன்ஸ் பொதுவாக இருக்கும். இப்போது இங்கே வந்து ரெண்டு டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸு ஒய் அப்படிங்கிற ரெண்டு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. அதனால் இங்கே வந்து ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக கமெண்ட்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனலில் இதே சப்ஜெக்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.